கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே மறுபடியும் இந்த வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாமரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாமரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, துதிப்போம் அல்லேலூயா பாடி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 9, 10 வசனங்கள். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த 91ஆம் சங்கீதம் நம்ம எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு சங்கீதம். ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இதை தியானிக்கிறவர்கள் உண்டு. அதிகமான குடும்பத்தினர்கள் இந்த 91ஆம் சங்கீதத்தை தினமும் அவர்கள் தங்களுடைய ஜெப வேளையிலே பயன்படுத்துகிறது வழக்கம். இந்த விசேஷமான இந்த சங்கீதத்திலே விசேஷித்த இந்த 2 வசனங்கள் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு விசுவாசத்துக்குள்ளாக என்னை அழைத்து சென்றதை பார்க்க முடியும். பாருங்கள், 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று. தாபரம் என்றால் ஒரு நல்ல ஒரு அடைக்கலம், அது ஒரு
தங்கும் ஸ்தலம் என்று நாம் நன்றாக அறிய முடியும். அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தர் நமக்கு நன்றாக நாம் தங்குகிற ஒரு ஸ்தலமாய், பாதுகாப்பாக தங்குகிற ஸ்தலமாய் நமக்கு காணப்படுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் அடைக்கலமான தேவன். அடைக்கலம் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய முழு காரியத்தையும் ஒருவர் கவனித்துக் கொள்ளுகிறார் என்றால் அவர்தான் நமக்கு அடைக்கலமானவர். கொஞ்சம் காரியத்தை கவனித்துக் கொள்ளுகிறவர் அல்ல, தன் வாழ்க்கையிலே நம்முடைய முழு காரியத்தையும் ஒருவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் என்றால் அவர்தான் நமக்கு அடைக்கலமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், யார் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. அவர் நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்திருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமான தேவன். நாம் அதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனாக நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே 11ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை கூறியிருக்கிறார். 2 சகோதரர்கள், அதிலே இளைய சகோதரனை குறித்து அங்கே அவர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த பகுதியிலே அவர் சொல்லுகிற பொழுது அந்த இளைய சகோதரன் தன் மனம் போல வாழ விரும்பினான். ஆகவே தன்னுடைய தகப்பனிடத்திலே தனக்கு என்று இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டான். அவைகளை எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு கொண்டு சென்றான். மனம் போல வாழ்ந்தான். நண்பர்கள் அன்று கூட்டத்தோடு வாழ்ந்தான். நாட்கள் கடந்தது, காலங்கள் சென்றது. அவனிடத்தில் இருந்த எல்லாம் தீர்ந்து போயிற்று, அழிந்து போயிற்று. அதற்கு பின்பதாக அவன் என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. யாரிடத்திலாவது வேலைக்கு செல்லலாம் என்றால் இயலவில்லை. கடைசியாக அவனுக்கு ஒரே ஒரு வேலை கிடைத்தது, பன்றி மேய்க்கிற வேலை. எத்தனை பரிதாபம் பாருங்கள். தன்னுடைய சொந்த வீட்டிலே அவன் ஒரு ராஜகுமாரனை போல வளர்ந்து வந்தான். ஆனால் தன்னுடைய புத்தியீனத்தினாலே எல்லாவற்றையும் இழந்த வேளையிலே அவன் பன்றி மேய்க்கிற ஒரு வேலைக்கு சென்றான். அவன் பசியாயிருந்த பொழுது பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு மனம் மாற்றம் வந்தது. எப்படி தெரியுமா? நான் என் தகப்பனிடத்தில் திரும்பி செல்வேன் என்று. என் தகப்பனிடத்தில் திரும்பி செல்வேன். நான் என் தகப்பன் வீட்டுக்கு சென்றால் அங்கே எனக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் திரும்பி வந்தான். அவனை எதிர்நோக்கி காத்திருந்த தகப்பன் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டார். இந்த ஊமை நாம் நன்றாக உணர்ந்து, ஒருவேளை நாம் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருப்போம் என்றால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அதன் நிமித்தமாக இன்றைக்கு பலவிதமான கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் நாம் காணப்படுவோம் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மனம் மாற ஒரு அழைப்பை தருகிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், நம் அடைக்கலமாக யாரை இன்றைக்கு நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம்? மனிதர்களிடத்தில் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இன்றைக்கு மனிதர்களை சென்று பாருங்கள், ஒருவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு தகப்பனை போல இயேசு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கிறார். அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்திலே திரும்பி வர ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு காணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமான தேவன். அவரை நாம் பற்றி கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அடைக்கலமானவரே, உன்னதமான தெய்வமே, உம்மையே நாங்கள் தாவரமாக கொள்ள விரும்புகிறோம் அப்பா. தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்கள் கூட இருப்பீர். ஆனால் ஆண்டவரே, பொல்லாங்கு எங்களுக்கு நேரிடாதப்பா. வாத எங்கள் கூடாரத்தை அணுகாது தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உம்மை விட்டு தூரமாக நாங்கள் சென்றிருந்தால் தயவாய் எங்களை மன்னியும். நாங்கள் மறுபடியுமாக உம்மோடு இணைந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவர் நமக்கு அடைக்கலம். அவர் நமக்கு பொல்லாங்குக்கு விலக்கி நம்மை காக்கிற தேவன். வாதை நம்மை அணுகாதபடி காத்துக்கொள்ளுகிறவர். அவரை பற்றி கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.